விஜய் அவரோட மனைவி சங்கீதா இப்ப தளபதி விஜய் அவர்கள் மேல எதிராக வந்து விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்கல்ல. அந்த விவாகரத்து மனு தாக்கல் பண்ணதுக்கு முன்னாடியே அவங்க தான் கழுத்துல போட்டிருந்த தாலியை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை வந்து உள்ள பார்க்க போறோம். தமிழ் சினிமால கடந்த ஒரு சில நாட்களாவே எக்கச்சக்கமான விவாகரத்து செய்தி வெளிவந்துட்டு இருக்கு. அதுல மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தின செய்தி எதுன்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களோட விவாகரத்தை பத்தியான செய்தி தான். போன வாரமே செங்கல்பட்டு கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒன்று சேர போறாங்க, சமரச பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தகவல் கிடைச்சது. ஆனா அது எதுவுமே உண்மை இல்லை. இவங்க 2 பேரும் பிரிஞ்சு தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத உறுதி பண்ற விதமா தளபதி விஜய் த்ரிஷா கூட சேர்ந்து ஒரு பப்ளிக் ஈவெண்ட் அட்டன் பண்ணி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு. அதுவும் 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரே கார்ல வந்து இறங்கி அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இவங்க 2 பேரும் ஒன்னா வந்த விஷயம் கண்டிப்பா விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களோட விவாகரத்தை பத்தின செய்தியை மேலும் உறுதிப்படுத்தியிருக்குது. ஏப்ரல் 20 நடக்க போற ஹியரிங்ல இவங்க மனு மீதான வழக்கு வந்து விசாரணைக்கு வரப்போகுது. அப்பதான் இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து கிடைக்க போகுதா இல்ல பரஸ்பரம் பேசி முடிவு பண்ணி ஒன்று சேர போறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கிடையில விவாகரத்து பத்தியான மனு தாக்கல் பண்ணும்போது விஜயோட மனைவி சங்கீதா மென்ஷன் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவு, இன்னொரு பக்கம் கடந்த 2-3 வருஷமாவே நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு பெர்மனண்டா பிரியறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, அதுதான் எங்கள் லைஃப் நல்லா இருக்குங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. அப்படி அவங்க பிரிஞ்சு வாழக்கூடிய அந்த நேரத்திலேயே, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடியே தளபதி விஜய் அவர்கள் அவங்க கழுத்தில் கட்டின தாலியை அவங்க கழுத்து வந்து எடுத்துட்டாங்களாம். இன்னொரு பக்கம் விஜயை வந்து சங்கீதாவை கிறிஸ்டின் அப்புறம் இந்து முறைப்படி 2 முறைப்படி திருமணம் பண்ணியிருக்காரு. கழுத்துல இந்து முறைப்படி தாலி கட்டியும் கையில ரிங் போட்டுக்கிட்டும் திருமணம் பண்ணியிருக்காரு. சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து லண்டன் வாழ் தமிழ் பெண்மணி. லண்டன்ல அவங்க பெரிய பிசினஸ் நடந்து வந்துட்டு இருக்கு. அவங்க என்னதான் வெளிநாடுக்கு போனாலும் வெளியூருக்கு போனாலும் அங்க பிசினஸை பார்த்துக்கிட்டாலும் எப்பவுமே அவங்க கழுத்துல போட்டிருந்த தாலியை வந்து அவங்க கட்டினதே கிடையாதான். ஆனா கடந்த 2-3 வருஷமாவே விஜய் தான் கழுத்துல கட்டின தாலியை அவங்க அணிஞ்சிக்காம அதை எப்போ அவங்க எடுத்துட்டாங்களாம். அதுக்கு முக்கியமான காரணம், தான் எந்த அளவுக்கு ஆசைப்பட்டு லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டோமோ அப்படிப்பட்ட விஜய் இப்போ தான் கூட இல்லாமல், தான் கூட பேசாமல், தான் கூட பழகாமல் இன்னொரு நடிகை கூட திருமணத்தை மீறி உறவுல இருக்கிறது அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. எவ்வளோதான் அன்பை காட்டினாலும் தனக்கு அந்த அன்பு திரும்பி கிடைக்கல அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப விரக்தி ஆகிட்டாங்களாம். இந்த விரக்தியோட உச்சத்தில் அவங்க தான் கழுத்தில் போட்டிருந்த தாலியை வந்து எடுத்தது மட்டும் இல்லாமல் கையில் போட்டிருந்த அந்த ரிங்கையும் எடுத்துட்டாங்களாம். இனிமேல் அவங்களோட அடுத்த நடவடிக்கை ஒரே விஷயம், தளபதி விஜய்கிட்ட இருந்து விவாகரத்தை வாங்குறது ஒன்று தான். எவ்வளோ டைம் கடந்த ஒரு வார காலத்தில் சங்கீதா தரப்புக்கு விஜய் தரப்புட்டு வந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அதுவும் தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் விஜயோட இமேஜை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடும், பெண்கள் ஓட்டு வந்து அவருக்கு படிப்படியாக குறைஞ்சிடும், அதை மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாவது இறக்கம் காட்டுங்க, சமரசமாக பேசி முடிவு பண்ணிக்கலாம், 250 கோடி ரூபாய் வரைக்கும் ஜீவனாம்சம் பேசிக்கலாங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அக்ரிமெண்ட்டாக பேசியிருக்காங்க. ஆனால் அது எதுக்குமே வந்து சங்கீதா ஒத்து வர மாதிரி தெரியல. இப்போ ரீசெண்டாக தான் பையன் கூட லண்டன்லேருந்து கிளம்பி இந்தியா வந்து இறங்கியிருக்காங்க, அதுவும் சென்னை வந்திருக்காங்களாம். இப்போ அடுத்ததா அவங்க கோர்ட்டில் பண்ணக்கூடிய ஹியரிங், அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஃபைல் பண்ணுறதுக்காக இந்தியா வந்திருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் 20 நடக்க போகிற அந்த ஹியரிங்கில் விஜய்க்கு எதிரான ஆதாரங்கள் வெளியிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டும் வந்தாலும் வரலாமா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.